ரெட்ரோ பாத்தீங்களா? இல்ல பாக்கல. பார்க்க வேணாம். கேள்விப்பட்டேன். சரி நான் சொல்றதுக்கு இல்ல, கேள்விப்பட்டேன் படம் கொஞ்சம் லைட்டா சம்பவம்ட்டு. இல்ல எப்படியே பஸ் தான் போனேன். போன படம் தான் தெரிஞ்சது. அதான் பெரிய நிறைய இதுவாயிடுச்சு. பேர் சொல்லியிருந்தாங்க. நீங்க எத்தனை பேர் படம் பார்த்துருக்காங்கன்னு தெரியல. லைக் ஒரு சில அவரோட ப்ரீவியஸ் படத்தோட ஒரு சில சீக்வன்ஸ் தான் வந்து இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணி எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற இல்ல மாதிரி ஆனா சொல்லியிருந்தாங்க. இல்ல இல்ல ஜான் படம் பாதியெல்லாம் பரவாயில்ல என்ன கேட்டா. இன்டர்வல் வரைக்கும் பரவாயில்ல. இன்டர்வலுக்கு அப்புறம் தான் ஓகே. அதான் ஏத்தனா ஒரு ஏத்து வெளியே வெளியே வெட்டுற வரைக்கும் எல்லாம் அழுதுட்டானுங்க. இல்ல ப்ரோ, இல்ல பாத்துக்கலாம் சூர்யா. கார்த்திக் சுப்ராஜ் எப்பவுமே செகண்ட் ஹாஃப் அடி வாங்குவான், எல்லாருக்கும் தெரியும் அது. ஆனா டோட்டலா ரொம்ப கொலை போட்ட மாதிரி இருந்தது. ஏதா என்ன அதான் கான்செப்ட்னே தெரியாம. அடுத்தவங்க சூர்யா 45 இருக்குல்ல, இதுல அதுல மேபி. நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அதான் ஏன்னா பாட்டுலாம் ஹிட் ஆயிடுச்சு. ரெட்ரோ புரியுதா, பாட்டு ஹிட் ஆயிடுச்சு, அதனால படமும் சூப்பரா இருக்கும். நானும் அதான் நினைச்சேன். சரி ஓகே, படம் அதான் படம் உங்களுக்கு தெரியும். எனக்கு கார்த்திக் சுப்ராஜ் படம் எல்லாம் பிடிக்கும். இதுதான் அதான் ஜெகமே தந்திரமும் இதான் ப்ரோ ரெட்ரோ. இது ரெண்டு தான் மோசமா போயிடுச்சு என்ன கேட்டா. இதெல்லாம் வந்து ஓகே தான் கேட்டா. இதெல்லாம் நல்லா தான் முடியும். அப்ப சொல்லு கார்த்திக் சுப்ராஜ் ஓவர் ரேட்டடா இருக்கா? அவன் ஓவர். ஆனா தெரியல, சொல்ல முடியாது. பாப்போம் அடுத்த படம் என்ன பண்றான். இப்போ ஜெகமே தந்திரம் அவன் சப்பான்னு நினைக்கும் போது தானே மகான் விட்டான், புரியுதா? மகான்ல கம்ப கொடுத்தான். பாப்போம். இந்த படம் மகான் மாதிரி எடுத்திருந்தா கூட பரவாயில்லடா. இது என்ன படம்னே தெரியாம. நதீர் பாத்துட்டியா? எங்க ஊர்ல தான் தமிழ் படமே ரிலீஸ் ஆகுது. அப்ப படம் பார்க்கதான் கத்தினுக்கிறியா ஏதாச்சுன்னு? எவ்வளவு தைரியம்டா. இதை அடிக்கவே இல்லடா, நான் சப்போர்ட் தான் பண்றேன். யார் நீ? உண்மையாவே சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் அதான் டெய்லர் திறந்தாலே இவனுதாச்சுன்னு சாவறானுங்க தான் இந்த சூர்யா ஃபேன்ஸ், ஏகே ஃபேன்ஸ்னு. அதுக்கப்புறம் அதான் தளபதி ஷூட்டிங் இது வந்துட்டு போயினுக்குது ஷெட்யூல். இல்ல இந்த வருஷம் அதுக்கப்புறம் பெரிய படம் என்ன ரிலீஸ் ஆகுது இந்த வருஷம்? பெரிய படம் கூலி தான். இதுக்கப்புறம் தக்லீஃப் கூலி, தக்லீஃப் வரும், கூலி வரும். ரெண்டு படம். ஓரியன்டேஷன். Is it orientation? Do you have orientation today? ஆமா, தக்லீஃப் போடுவீங்களா? சொல்லு சொல்லு. தக்லீஃப் ஆனா தெரியல. தக்லீஃப் நல்லா இருக்கும்ன்றானுங்க, பாப்போம். அதுவும் ஏதாவது ஊட்டின்னு போக கூட வாய்ப்பு இருக்குது. கூலி தெரியல 300 பண்ணுமா? இதெல்லாம் இல்லடா, எக்ஸ்பெக்ட் எல்லாம் பண்ண முடியாதுடா. ஏன்னா பொன்னியின் செல்வன் மாதிரி திடீர்னு ஏதாவது நல்லா ஏதாவது ஓப்பனிங் கொடுத்துட்டு படம் நல்லா இருந்தா ஓட்டுரும். இதுக்கு ஓப்பனிங் வந்து நான் கேட்டேன். பொன்னியின் செல்வன் ஓப்பனிங் மாதிரி நல்லா இருந்தா எவ்வளவு ஓடும்? பொன்னியின் செல்வன் மாதிரி ஓடும்டா. 400. இல்ல தக்லீஃப் ஓடிடும் எனக்கு தெரிஞ்சு. ஓடிடும். இல்ல ஆனா இல்ல ப்ரோ, நல்லா இருந்தா மட்டும் தான் படம் ஓப்பனிங். ஆனா கண்டிப்பா 72 அந்த மாதிரி 80 எல்லாம் வந்துடும். ஆனா படம் புட்டிக்கிச்சுன்னு அலெக்ஸ், கமலி ஃப்ரம் நடுக்காவிரி படம் பார்த்திருக்கியா? சரி, யார் படம் பார்த்திருக்கியா இல்லையா? யார் படம்டா? இந்த கையல் ஆனந்தி நடிச்சிருப்பா தெரியுமா? பார்த்த மாதிரி தான் இது. சொல்லு. இந்த ஐஐடியில ஒரு பையனை லவ் பண்ணுவா. சரி, அந்த ஹீரோ ஒருத்தன் இருக்கான், ஓகேவா? அத முன்ன தக்லைஃப்ல நடிச்சிருக்கான். அவனுக்கெல்லாம் செம கேர்ள் ஃபேன்ஸ் இருக்கு ஹிந்தில. அவன் அதனாலே ஒரு புல்லு இருக்கும்னு எனக்கு தோணுது. சாடியா வேற இருக்கால. ஆமா. சோ கொஞ்சம் புல்லு இருக்குன்னு தான் தோணுது. தெரியலடா. எஸ்கேஆர் கம்பேக் வர தெரியல. இப்போ பஸ்ல தான் இருக்கேன். வெளியே மழை பெய்யுது. பஸ்லயே போயிருந்தீங்க? இல்ல கார்ல இது வந்துட்டு அதுக்கப்புறம் இப்ப பஸ்ல இது ஷிஃப்ட் ஆகணும். இதுல போகும்போதே ஊட்டியில மழை பெஞ்சது. சரியான கிளைமேட். இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணல. சிம்புக்கு இன்னும் 10 தலைக்கு அப்புறம் படமே வரல. ஒன்ஸ் இல்ல ஆமா, படம் இல்ல நினைக்கிறேன். வீட்டுக்கே முன்னாடி தான் வரல. 10 தலை எப்போ வந்துச்சு? 2022 22 இல்லடா, அது 23 தானே வந்துச்சு. 24 படம் இல்ல. 2 வருஷம் ஆயிடுச்சு.
இந்த வருஷம் படம் வருதா அவங்க? விடுவாங்க. சிம்பு ஷூட்டிங் மீட்டர்லாம் போட்டுட்டு இருக்கானுங்க. ஏன் டேய் நீ வேறதான் தேர் எழுத்து தேர்வுல விட்டீங்கன்னு ஆல்ரெடி டேய் அவங்களே அப்படிதானே போட்டானுங்க. ஒரு சில பேர் பாக்குறேன். ஆனா இன்னும் தான் இந்த டயட்டோ சண்டை இதெல்லாம் போட்டுன்னு எதுக்குடாடி வேடிக்கை பார்ப்போம். இதுல ஜான் ஃபெரிலாம் கூலிக்கு உப்பள்ளி போடுவாரு. அதான் போட ஒட்டலாம் மாட்டாரு. நேரம் ஒரு கண்டெய்னர் எடுத்துன்னு போடுறதுதான். அலெக்ஸ் கூலி நல்லா இருந்தா 1000 கோடி. டேய் 1000 நீங்க விளாட்டா போச்சுடா. எல்லாம் பார்த்து நானும் இல்ல நீ என்ன பண்ற போய் கக்கசுல போய் நில்லு. அப்புறம் கூடும் போதுவா உயிரை வாங்க. கூலி வந்து எனக்கு தெரிஞ்ச 1000 கோடி அடிக்கும். சொன்னது யாரு? ஜான் ஃபெரியா சார்? நீங்களா சார்? இல்ல அஜித் ஃபேனு, ரஜினி மியூச்சுவலு நம்மளாம் பேசலாமா? மேபி அந்த ஒரு இல்ல சொல்லுங்க. லியோவுக்கு வந்துட்டு ஒரு ஹைப் இருந்துச்சுல, அந்த மாதிரி தான். ப்ரோ லியோ இப்பெல்லாம் கூலி வராது ப்ரோ, நீங்க நினைக்கிற மாதிரி. சரி இப்ப இல்ல இப்ப ஒரு நிமிஷம் இல்ல, படம் டைட்டில் விட்டாச்சு, பாட்டு விட்டாச்சு, கேஸ்டிங் பெரிய பெரிய கேஸ்டிங் விட்டாச்சு. ஆனா அப்பயும் ஹைப் ஏறல. லியோக்கெல்லாம் படம் பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி ஹைப் இருந்தது. லியோ அதாவது லியோவுக்கு இருந்த ஹைப் எப்படின்னா, இல்ல சொல்லிடுறேன். லியோவுக்கு இருந்த ஹைப் எப்படின்னா, இது விக்ரம் விட்டாச்சு. இல்ல ப்ரோ இப்ப இல்ல எல்சியூன்றது படம் எடுக்கும் போது அந்த லியோன் டைட்டில் ஆட் வந்ததுல அப்பதான் எல்லாருக்கும் அது தோணுச்சு. ஆனா படம் பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே அது பெரிய இது ஆயிடுச்சு. காம்பினேஷன் பெரிய ஹைப். ஏன்னா அதான் சினிமாலே ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் ஹைப் அந்த படம் வந்துட்டு. அதான் சொல்றேன் காம்பினேஷன் ஹைப்ல அது ஆப்வியஸா அந்த ஒரு கூலியை விடுங்க. ஜான்சரி ஜெயிலர் 2 இருக்குன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நம்பலாம். இல்லடா இப்ப ஜெயிலர் 2 சவுத் இந்தியால இருக்குன்னு சொன்னா சரி ஓகே நம்புற மாதிரி இருக்குது. நார்த் எல்லாம் முதல்ல ஒண்ணு சொல்லிட்டா, விக்ரம் படமே நார்த்ல ஃபிளாப். அதான் நிறைய நார்த் எல்லாம் வீட்டுக்கு போனா கூட தெரியல. இல்ல எல்லா வீட்டுக்கு தான் போயின்னு இருக்கிறோம். வண்டியா சென்னை? இப்பதான் வந்துடும் எல்லாம். போயிட்டியா? இல்ல ரேவந்த் கூலிக்கு உப்பள்ளி போட வந்திருக்காரு பேரு. அலெக்ஸ் ரேவந்த் இல்லாத டைம்ல ரேவந்த் ஃபேக் ஐடி எல்லாம் வருதுடா. டேய் அது வேற ஸ்பீக்கர் குத்து டென்ஷன் ஆச்சுடா. ஆனா எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, இல்ல இப்ப எல்லா படத்துக்கும் இல்லடா நதீர், நான் 2018 இருந்து பாக்குறேன் 1000 கோடின்னு. எந்த படம் எடுத்தாலும் 1000 கோடின்னு அவனுங்க. ஆனா பொட்டன்ஷியல் இருந்ததுன்னு கேட்டா எனக்கு கேட்டா லியோ பொட்டன்ஷியல் இருந்தது. 2.0 எனக்கு கேட்டா பொட்டன்ஷியல் இருந்தது. உண்மையிலேயே பொட்டன்ஷியல் இருந்தது. அது ஒழுங்கா எடுத்திருந்தா, ஏன்னா பெரிய பெரிய ரீச் இருந்தது. ஒழுங்கா எடுத்திருந்தா பண்ணிருக்க வாய்ப்பு இருந்தது. 3D இது பேன் இண்டியா ப்ரொமோஷனு பார்ட் 2 வேற ஏதாவது இந்தியன் பார்ட் 2. ஆனா அதுவும் நாசமா போச்சு. இதுல பெட்டரா என்ன கேட்டா பெட்டரா என்ன கேட்டா லியோ இது. ஏன்னா தமிழ்நாடு ஓவர்சீஸ்ல செம்ம ஸ்ட்ராங்கா நின்னானுங்க. எல்லா இடத்துலயும் படம் ஹிட். எந்த இடத்துலயும் இது வரைக்கும் ஒரு இடத்துல கூட லாஸ்ன்னு வந்தது கிடையாது. ஆனா 2.2 லாஸ் ஆகிது. லைக்கா வேற லைக்கா ஏதாவது தள்ள துண்டு போட்டோம்னா மேபி இது வரலாம். இந்தியன் ஆனா நான் இல்லடா தக் லைஃப் நம்ப மாட்டான்டா. ஏன்னா கமல் எப்படி தெரியுமா அச்சா 6 சித்திரம்டா அந்த மாதிரி ஆள்றான் அவன் தெரியுமா. ஏன்னா பாரு ஏதாவது ஒண்ணு பண்ணி ப்ரொமோஷன் கேக்குதா? கேக்குது ப்ரோ. எங்க ப்ரோ இருக்கீங்க அலெக்ஸ் ப்ரோ? இல்ல இப்பதான் இல்லதான் இருக்கேன். இதுல ஜான் ஃபெரிலாம் வந்துட்டு இல்ல ஜான் ஃபெரிலாம் ஏகே ஃபேனு. குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வரவே இல்லை. படம் பிடிச்சுதானு கேட்கல. அதான் சரி ஓகே பிடிச்சிருக்கு. எனக்கு ஓகே தான்டா படம் வந்துட்டு. நல்ல ஒரு ஃபேன் பாயா ஓகே. எனக்கு நான் கிரிட்டிக்கா பார்த்தேன்னா எனக்கு விடாமுயற்சி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேருக்கு அப்படிதான் ஃபீல் ஆகும். ஆனா அதான் தெரியல இருக்கட்டும். ஃபேன் பாய்னா அது நல்ல ஒரு அதான் ப்ரோ. இல்ல இப்ப நீங்க இல்ல அஜித் ஃபேன்ஸுக்கு பிடிக்குமான்னு கேட்டா அந்த படம் அது பிடிக்க வாய்ப்பு இருக்குது. மத்தவன்லாம் அதெல்லாம்
தொட்டு கூட பார்க்க கூடாது சார்ன்ற மாதிரி தான் இருக்குது. அதான். ஆனா விடாமுயற்சியில வந்துட்டு அந்த பாட்டு கிட்ட அணிகிறதுலாம் ஓகே. ஆனா படம் கதை நல்லா இருக்காது. விடாமுயற்சியில ஏதாவது ஒரு மைனஸ் வந்து இருக்குது. ஆனா இதுல சூர்யா தான் ப்ரோ இருக்கிறதுலே பாவம். ஏன்டா அவனாவது பரவாயில்லடா, என்ன ஏறவாவது விடுறீங்களாடா, அந்த மாதிரி தான் ரொம்ப குற்றமா இருக்குது சூர்யாக்கு. இல்ல ஏன்னா இப்ப யோசிச்சு பாரு, இல்ல கேவி ஆனந்த் கூட பண்ணா ஃபிளாப்பு, செல்வராம் கூட பண்ணா ஃபிளாப்பு, சரின்னு அதான் இந்த அதான் அந்த படம் பேர் என்னது, இந்த இவன் படம் 24 இல்ல இல்ல ஈட்டி படத்தோட டைரக்டர் அவனே நல்ல டைரக்டர் தான். அதான் அவன் பாண்டியராஜ். பாண்டியராஜ் பண்ணியும் ஃபிளாப்பு. அப்புறம் அதான் சிறுத்தை சிவா ஃபிளாப் கொடுத்து அவனை அதெல்லாம் சொல்லவே கூடாது. சிறுத்தை சிவாலாம் அதான் அவன் டைரக்டர் லிஸ்டே கிடையாது. எனக்கிட்ட இவன் கார்த்திக் சுப்ராஜ் நல்ல டைரக்டர் தான், ஆனா நாசமா போச்சு. அவர் ஏறுற இடம் எல்லாம். வந்து சிங்கம் 2 தான் ஹிட் இல்ல. சிங்கம் 2 ஆமா, அது பிளாக் பஸ்டர் ப்ரோ. அந்த வருஷத்தோட ஹையஸ்ட் அந்த படம் தான், ஹையஸ்ட் கிராஸ் ஆஃப் தி இயர். அதான் சிங்கம் 2 தான் லாஸ்ட் ஹிட்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் எல்லா படமுமே வந்து கொஞ்சம் சொதப்பிருச்சுன்னு நினைக்கிறேன். 24 அவ்வளவு ஃபிளாப்லாம் இல்லையா? இல்ல தம்பி அந்த டைம் இருந்தவங்களுக்கு தெரியும். படத்தெல்லாம் சரியான கலாய்கலாச்சிட்டானுங்க. ஆனா தெலுங்குல ஹிட் ஆயிடுச்சு படம். தெலுங்குல நிறைய இடத்துல ஹிட் ஆயிடுச்சு படம். படமா பார்த்தா சூப்பர் படம் ஆக்சுவலா. ஆமா, ஆனா ஒரு சில சீன் தான் ப்ரோ தான் இந்த வாட்ச் மெக்கானிக்கு சில மொக்க சீன் மட்டும் எடுத்து விட்டா படம் நல்ல படம் தான் இருக்கு. நிறைய டைம் சொல்லியிருப்பேன். ஆனா படத்துல அது வேற இல்ல 24 சூப்பர் படம் ஹிட் ஆகல. லைக் பாக்ஸ் ஆபீஸ்ல ஹிட் ஆகல, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து சிங்கம் 3 ரிலீஸ் ஆச்சு. இதுல ஒரு சூர்யா ஃபேன் வேற ஒருத்தன் போட்டிருந்தான். என்ன சொல்றது, இந்த கம்பேக் வந்துட்டு சூர்யாக்கு வரவே வராது அதான் அந்த மாதிரி தெரில. வாடி வாசல் கூட எனக்கு நம்பிக்கை இல்லை, தெரில, அது பார்ப்போம். ஏன்னா இந்த மாதிரி ஒன்னொன்னு நம்பிதான் போகுது. நானே ரெட்ரோல ஹிட்டாக தான் நினைச்சேன். கார்த்திக் சுப்பராஜ் ரெண்டு படம் நல்லா இருந்துச்சு. சூரரை போட்டும் நல்லா இருந்துச்சு, ஜெய்பியும் நல்லா தான் ப்ரோ. அது எனக்கு தெரிஞ்ச ராசி சரியில்லை ப்ரோ, உண்மையிலே இதை சொல்லும். ஏன் தெரியுமா, நல்ல படம் எல்லாம் ஓடிடில போயிடுச்சு, மொக்க படம் எடுத்துன்னு வந்து தியேட்டர்ல விட்டான். 2 படம் சூப்பர் படம் ஆக்சுவலா. இல்ல தெரியாதா இருக்கிறதுல நான் பார்த்ததுல ரொம்ப காண்டான படம்னா அந்த என்ஜிகேன்னு ஒரு படம் வந்துச்சுல, அதுவும் அதான் விக்னேஷ் ப்ரோக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாரு. தெரியாதா? ஐடென்டிட்டி பாப்பா. ஆனா எனக்கு தெரிஞ்ச இந்த ரோலெக்ஸ் கேரக்டர் தான் கொஞ்சம் ஸ்டாண்ட் பையா தூக்கி விட்டுச்சு. இல்ல ரோலெக்ஸ் படம்லாம் வரும்னு நினைக்கிறீங்களா? லோகேஷ் எல்லாம் மார்க்கெட்டுக்கு ஹிந்தில போயிடுவான். அவள் தான் வரட்டாமா விட்ரு. இல்ல ரோலெக்ஸ் படம் தெரியல, பட் ஆனா கைதி 2 வரும் கன்ஃபார்மா. கைதி 2 எல்லாம் வந்துடும். அது முன்னாடியே வர வேண்டியது ப்ரோ. உங்க ஆளுகிறாரு பாரு ரஜினி, அவரு தான் குறுகால போந்தாரு எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுன்ட்டு. நான் தான் ஏன்னா கார்த்திகை பெருமையா சொல்லியிருப்பான், லீவுக்கு அப்புறம் கைதி 2 தான் சொல்லி இருப்பான். ஆனா தலைவர் குறுகார் போன்ட்டாரு. அதெல்லாம் கிடையாது. அவன் எந்த டேரக்டர் போறான விஜய் எனக்கும் அது வேணும், ஒத்த கால நின்றுதான் அதே காம்பினேஷன் தான். கைதி 2க்கு அப்புறம் அமீர் கான் படம், அதுக்கப்புறம் தான் ரோலெக்ஸ். ஓ இது போடாடே, அப்ப வரமாட்டான்டா, வரமாட்டான்டா சொல்லுவா தெரியுமாதான், அவன் வரமாட்டான் சேட்டு. இது மாதிரிதான் அட்லீஸ்ட் சொன்னானுங்க. அட்லீஸ்ட் தமிழ்ல வந்துட்டு அஜித் கூட படம் பண்றாரு, அதான் ரஜினி கூட பண்றாருன்னு. அவன் உசாரு நேரா இந்தி போயிட்டா எடுத்து பாத்தியா, டோலிவுட் போயிட்டான். அதான் லோகேஷே போட்டுட்டானடா. இல்ல அவனும் அதான் மார்க்கெட்டு தானே பார்ப்பான், சம்பளம் மார்க்கெட் தானே மெயின். இவனுங்களை வச்சு எடுத்து என்ன போகுது, தமிழ் சினிமா உருப்படாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். எப்படியா சரிடா விக்னேஷ் ப்ரோ, அரசியல் கண்டென்ட் இருக்குதா விக்னேஷ் ப்ரோ? அவர் கையில குழந்தை இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் 26 உங்க ஆச்சியா ஜான்ஃபரு ரெட்டையில வந்துச்சுன்னா டவுசர் போட்டான்னு இருப்பாரு. எடப்பாடி கட்சி ஒரு அதான் எடப்பாடி ஃபேன், சரியான எடப்பாடி ஃபேன் ஜான்ஃபரி. சரி ப்ரோ, இல்ல பிஜேபி கூட எல்லாம் கூட்டணி வைக்கிறீங்களே ஜான்ஃபரி? நம்ம பேசலதான் சொல்றோம்ல, பாலிடிக்ஸ் தான் சொல்றது அதான் சொல்றது. இல்லடா நான் பேசினா நல்லா இருக்காது. இல்ல புரியுது. சுத்தி டிவிக்கேவா இருக்கும்போதுதான் இந்த வடச்சன்ல இருக்கும் தெரியுமா, அதான் அன்பு செல்லுல மாட்டீங்கன்னா
இல்ல இல்ல நான் சொல்றேன்ல, நீ இதே இது வந்துட்டு பாலிடிக்ஸ் எப்போ தெரியுமா பேசணும்? ம். இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு. ஏன் 6 மாசத்துல என்ன போகுது? 6 மாசத்துல உங்களுக்கே ஒரு அப்டேட் வரும். அப்போ வந்துட்டு இல்ல நீங்களே வேணா பேசுவீங்க. 6 மாசத்துல எங்களுக்கு வர அப்டேட் இருக்கட்டும். நீங்க கூட்டணி வைக்கிற அப்டேட் தான் வரும்னு நினைக்கிறேன். ஆனா இல்ல 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 ப்ரோ. இப்ப எனக்கே தெரியும். இப்ப எங்க வீட்ல எல்லாம் ஏடிஎம்கே தான். நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஏடிஎம்கே தான் இருந்தாங்க. ஆனா எடப்பாடி இதெல்லாம் யாருமே இல்ல. ஜெயலலிதாலாம் எல்லாரும் இருந்தாங்க. எங்க வீட்டுல இருந்தாங்க. எடப்பாடி எல்லாம் சுத்தமா எங்க வீட்லயே திட்டுவாங்க. சொல்றேன். எங்க மாமாலாம் தான் இதெல்லாம் எல்லாருமே இதுதான் ரெட்டல தான். ஆனா எடப்பாடி யாருக்குமே பிடிக்கல. தெரியல உங்களுக்கு ஒண்ணு பிடிச்சது பாப்போம். நான்லாம் இல்ல பிரெயின் வாஷ் பண்ணிட்டேன். ஜான் ஃபெரி தெரியாதா? எல்லா டிவிக்கு எல்லாம் மாத்தி வச்சிருக்கேன். கூட எங்க சொந்தக்கார பசங்க நிறைய பேர் இருக்கானுங்க விஜய் ஃபேன்ஸ். ம். எல்லாம் மாத்தி வச்சிருக்கோம். பாப்போம் யாரு வந்தா என்ன. இல்ல ஒரு மக்கள் யாருக்கு தான் சப்போர்ட் இருக்குதோ வர இல்ல போறாங்க. இல்ல அதாவது ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் வரக்கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும். அந்த ஃபேமிலி வராம யார் வந்தாலும் சரி. உண்மையில இப்ப சில டைம்ல வந்துட்டு இந்த கூட்டணி பேச்செல்லாம் வரும் தெரியுமா? அது ஏதாவது இந்த டிவிகே ஏடிஎம்கே இல்ல டிவிகே இந்த மாதிரி ஏதாவது நிறைய கட்சியோட இதெல்லாம் வர்றதுக்கு காரணமே இந்த 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 டிஎம்கே தான். ஏன்னா இந்த ஃபேமிலி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப யாருக்குமே அந்த இது இல்லை. புரியுதா? எல்லாருக்குமே அந்த ஒரு தாட் இருக்குது. ஏன் டிஎம்கே கட்சிக்காரங்களுக்கே இது பிடிக்கல. இந்த இந்த உதயநிதி இதெல்லாம் வந்துட்டு ஆன பிறகு நிறைய பேருக்கு பிடிக்கல. ஆனா இப்ப ஸ்ட்ராங்கா இது இருக்குதுன்னு யாருக்குமே தெரியல ப்ரோ. புரியுதா? ஏன்னா இப்ப விஜய் வந்துட்டு எதிர்கட்சியா வந்துட்டு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தா அவங்க வந்துட்டு தான் உங்களை மாதிரி ஆள் தான். அதான் மாஸ்டர் இவரு மாதிரி ஆள் தான். புரியுதா? நீங்க சொன்னேன்னு எங்க கையெல்லாம் வந்துட்டு ரெட்டைகளை தவிர எதுக்குமே ஓட்டு போட்டது இல்லைன்னு ஒரு கூட்டம் இருக்கும். இந்த கூட்டத்தை தான் கொஞ்சம் இதா பயமா இருக்குது. பார்ப்போம். அதான் ஓட்டு சதறதா இல்ல ஒரு பக்கம் போகுதா. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும். டிஎம்கே ஓட்டு எல்லாம் கண்டிப்பா பிரிஞ்சிடும். டிவி கேக்கு தான் வரும் என்ன கேட்டா. இதுதான் இங்க பெரிய விஷயமே. விஜய் டார்கெட் பண்றது டிஎம்கே ஓட்டை தான். டிஎம்கே யங்ஸ்டர்ஸ் ஓட்டு விமன்ஸ் ஓட்டு தான் விஜய் ரொம்ப டார்கெட் பண்ணி அடிக்கிறாரு. அதை அடிச்சு பிரிச்சாலே மேக்ஸிமம் போதும். ஆனா என்ன கேட்டா இல்ல இது நிறைய பேருக்கு தெரியும். நீங்களாவது இப்ப ஏதாவது ஏடிஎம்கே ஒழுங்கா இருந்தா கூட ஏதாவது மக்களாவது யோசிப்பானுங்க. இப்ப நீங்களே ஏடிஎம்கே எல்லாமே ஒண்ணு சேர்ந்துருச்சுல்ல. இல்ல நீங்க ஒண்ணு சேர்ந்து தப்பு இல்ல. பிஜேபி கூட ஒண்ணு சேர்ந்துருக்கீங்களா? ஒரு இல்ல அது ஆனா நான் ஜான் சொன்னேன்ல ஃபெரி ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு நீங்க ஒரு சில விஷயம் பேசுவ. அப்போ வந்துட்டு நீங்க ஓ சரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இல்ல இருக்கும். இல்ல எனக்கு புதிரா இது தெரியல. பாப்போம். சொல்லுங்க சொல்லுங்க. எல்லாருமே இந்த நரேட்டிவ் தான் ம். டிஎம்கே ஓட்டு தான் பார்த்தீங்கன்னா டார்கெட் இருக்கு. அப்படி கிடையாது. இல்ல ஏடிஎம்கே ஆல்ரெடி வீக்கா இருக்குன்ற அந்த மாதிரி சொல்றேன். இல்ல ஏடிஎம்கே ஓட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு தான் ஆமா ஆமா. இல்ல ப்ரோ இல்ல ஏடிஎம்கே காரங்களே ஏடிஎம்கே ஓட்டு போடுறது இப்ப கொஞ்சம் இதுவாகுதுன்ற. எந்த சைடு போடுறாங்க? ஆனா இப்ப அதான் ப்ரோ சொல்றேன். இல்ல ஏடிஎம்கேக்கு மைனஸ் அவங்க கட்சியிலே இருக்குது. ஆனா உங்களுக்கு டிஎம்கே எப்படி கிடையாது. இவனுங்க தான் ஃபேமிலிக்குள்ளேயே ஸ்ட்ராங்கா இருக்கானுங்களே. அந்த ஃபேமிலி வராது. அந்த கேக்குதா எலெக்ஷன்லாம் வராது. ஒரு அது நிமிஷம் தெரிஞ்சு. ப்ரோ, ஒரு நிமிஷம். ஒரு சிம்பிள் லாஜிக் ஒன்று சொல்றாரு. என்னன்னா, அதாவது கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி டிஎம்கே ஓகேவா. அங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே தவிர எங்களுக்கு யார் வந்தாலும் ஓகேன்னு தான் சொல்லுவாங்க. வழக்கமா வந்து அந்த இடத்துல அசிங்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு டிஎம்கே நிறுத்த மாட்டாங்க. அவங்களோட கூட்டணி கட்சி வந்து காங்கிரஸ் தான். அதாவது 2012 அந்த டைம், அதான் 11 அந்த டைம்ல கூட பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் பார்த்தீங்கன்னா இதுவாக நின்று இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி டைம் எல்லா டைம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் நிற்கும். ஆனா இந்த இது கோயம்புத்தூர் ஜனங்க எப்படின்னா டிஎம்கே வேணாம்ப்பா நாங்க கமலுக்கு கூட ஓட்டு போடுறோம்னு சொல்லிட்டு. ஏன்னா பாஜக லீட்ல இருந்துச்சு. அதுக்கு அடுத்த ரேஞ்சில் வந்து கமல் இருந்தார். கமலா வானதி சீனிவாசனா மக்கள் நீதி மையமா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதே கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் மட்டும் கிடையாது. கோயம்புத்தூர்ல மட்டும் 10 இது இருக்கு ஓகேவா. எம்எல்ஏ தொகுதி வந்து 10 தொகுதி இருக்குன்னு இல்லையா. ஸோ இந்த வாட்டி நம்ம தளபதி அங்கே போனோடனே அங்கே இருக்க ரெஸ்பான்ஸை பார்த்தல, அதுக்கும் டிஎம்கேக்கு சம்மந்தமே கிடையாது ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து மதுரையில் அந்த ரெஸ்பான்ஸையும் நீ பார்த்துருப்ப. ஸோ நாட் ஒன்லி டிஎம்கே இது என்ன சொல்றது, அந்த டிஎம்கேக்கு ஓட்டு போடுறவங்களோட இதுதான் ஒரு சிறுபான்மையினரோட இதுதான் ஒரு தலித்தோட இதுதான் ஒரு அப்படின்னு கிடையாது. இவர் டார்கெட் பண்றதே ஓவரால். புரியுதா? ஸோ அப்படிதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த வரவேற்பும் இருக்குது. உம், அது கேக்குதா? ஹலோ. கேக்குது அதுதான் அதுதான்
ஏன்னா நம்ம பேசிட்டு இருந்தோம் பாத்தியா, உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அலெக்ஸ். இதுக்கு என்னது டிஎம்கேல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம நம்ம கட்சிக்கு வந்து நிறைய பேர் பிரிஞ்சு வந்திருப்பாங்க. அது கவுண்ட் கூட சொன்னேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 லட்சத்துல இருந்து 50 லட்சம் பேர் வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அச்சு பிசுறாத பார்த்தீங்கன்னா 12 மணி ஸ்பேஸ்ல ஒரு சங்கி ஒருத்தன் சொல்றான் இதே நம்பரை. அவனுக்கு அவன் சொன்னது உண்மையா இருந்தா கூட அவனை செட் பண்றது என்ன பண்றானுங்க, நாங்க பிஜேபி இது அது என்னது ஏடிஎம்கேக்கு வந்து பாதிப்பு இல்லை, ஒன்லி டிஎம்கேக்கு மட்டும் தான் பாதிப்புன்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. இங்க ஆல்ரெடி இவங்க வந்து அமித்ஷா கூட கூட்டணி வச்சதுனால இப்போ வந்து அவங்களுக்கும் நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேனே ஆல்ரெடி. இந்த சென்னைக்கு வந்தப்ப பார்த்தீங்கன்னா டிரைவர்கிட்ட பேசிட்டு வந்தப்ப அவரே பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாரு, அவங்க எல்லாம் ஏடிஎம்கே தான் கூட்டு போடுறவங்க. ஆனா ஒரு கான்ஃபிடண்டா சொல்றாரு, அது எப்படிப்பா அவங்க தான் பிஜேபி கூட போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வாட்டி ஆளுங்கட்சி வேற இல்லை. போன வாட்டி ஆளுங்கட்சியா இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ எலெக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெக் டு நெக் இவங்க வந்து 39 அவங்க வந்து 44% அந்த மாதிரி தான் வந்தாங்க. அதாவது இந்த டிஎம்கே அலையன்ஸும் இந்த பிஜேபி அலையன்ஸும். ஸோ இந்த வாட்டி இவங்க ஆளுங்கட்சி கூட கிடையாது யார், ஏடிஎம்கே. ஸோ அவங்களோட சரிவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஏடிஎம்கேவோட சரிவு பயங்கரமா இருக்கும். டிஎம்கேவோட இது ஆனா இந்த இது வந்து உண்மையாலுமே சொல்றேன், இது ரொம்ப ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு தான் இது ஓடிட்டு இருக்கு. பச்சையா தெரியும். யாராச்சும் போயிட்டு பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்களா? மனநிலை சரியாகவும் எவனாச்சும் ஓட்டு போடுவாங்க சொல்லியிருக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இவங்க என்ன சொல்றது, ஆஹ் இல்லையே போன வாட்டி வந்து 4 எம்எல்ஏ சீட்டு வந்தாங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன சொல்றது, ஆஹ் அது கூட பார்த்தீங்கன்னா வேற ஒரு சினாரின்னு வையன், அது நான் தனியாக சொல்றேன் அப்புறமா. ஆனா உம், இந்த வாட்டிலாம் பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஒரே ஒரு சின்ன வந்து விஷயங்க, ஒரே ஒரு சின்ன விஷயம் பாஸ். இன்னைக்கு அதான் நீட் எக்ஸாம் உட்பட பார்த்தீங்கன்னா அது வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆமா, பேரண்ட்ஸ் சஃபர். இன்னைக்கும் இன்னைக்கும் ஒரு ஆமா பொண்ணு ஆமா. செத்துருச்சு. ஆஹா, அது செத்தது மட்டும் கிடையாது. அது செத்தது அது அதுவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலா சொல்ற ரேஞ்சுக்கு வந்து அவ்வளோ மரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீட்ல பொறுத்தவரை நடந்திருக்கு. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தோன்னீங்க, இந்த இது கருப்பு கலர் பட்டன் இருக்குல்ல அந்த சுடிதார்ல, அதெல்லாம் இன்னைக்கு கட் பண்ணிக்கணும். கேட்டா அதை வச்சு கேமரா இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இவ்வளோ பெரிய கேவலமான ஒரு விஷயம் தெரியுமா? அப்புறம் ரீசெண்டாக நம்ம பசங்க ஒரு கிளிப்பு ஒன்று அனுப்பியிருந்தாங்க. என்னன்னா இப்படி இது பண்றாங்க, எனக்கு வந்து டிஎம் பண்ணியிருந்தாங்க நீங்க. ஆனா இந்த மாதிரி வந்து சங்கி ஸ்பேஸ் 12 மணி சங்கி ஸ்பேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொழுதுபோக்கு ஸ்பேஸ்ல இந்த மாதிரி பேசினிருக்கானுங்கண்ணா. இதுக்கு அது என்னது டிஎம்கேக்கு வந்து டிஎம்கேக்கு ஜனங்க ஓட்டு போட மாட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா அவனுக்கு சங்கிங்க வந்து கான்ஃபிடண்டா சொல்றானுங்க என்னன்னா, ஆஹ் நீங்க என்ன தேர்தல் வாக்குறுதி நிறைவேத்துனீங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நீட்டை ஒழிச்சிங்களா, இல்ல ஜிஎஸ்டி குறைச்சிங்களா, இல்ல வேற என்ன எல்லா என்ன சொல்றது தேர்தல் வாக்குறுதி அந்த அலிகேஷன்ஸ்லாம் வைக்கிறாங்க. ஆக்சுவலா இது பார்க்க போனா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா, நான் ஓப்பனா கேக்குறேன், இப்போ தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாதவனுக்கு ஓட்டு போடாது விடுவாங்களா, இல்ல அதை வந்து யார் பண்ண வேண்டியது இருக்கு? புரியுதா? இப்ப நீட்டுன்னா யார் அதை வந்து பேன் பண்ண வேண்டியது இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட். இவனும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா இவனுங்களுக்கு மட்டும் இப்படி ஜனங்க ஓட்டு விடுவாங்க. ஸோ அது வந்து அவன் சொன்னதுலயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. இதான் தனியா நான் பேசணும்னு வந்தான். ஓகேவா? ஸோ இது ஒரு இது. சரி ஓகே, நீங்க பேசிட்டு இருங்க, நீங்க நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு ஒரு ரியல் இன்சிடென்ட் சம்பவம் சொல்றேன். இன்னைக்கு வந்து எங்களுடைய ஃபேமிலி டாக்டர் பார்க்க போயிருந்தேன். அவர் கிட்டத்தட்ட ஒரு 65 வயசு 70 வயசு இருக்குன்னு பாத்துங்களேன். அவ்வளோ வயசான ஆளு. ஒரு சஜஷன் கேட்கறதுக்காக போயிருந்தேன். எங்க சித்தப்பா கூட வந்திருந்தாரு. அவங்க 2 பேர் அரசியல் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. நான் கம்முன்னு அவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். கேக்குதா நான் பேசுறது? கேக்குது கேக்குது ஆ, கேக்குது. கேக்குதா? கேக்குது ப்ரோ, கேக்குது ப்ரோ. ஆஹ் அவங்க 2 பேரும் அரசியல் பேசிட்டு இருந்தாங்க. ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே பத்தி பேசிட்டு இருந்தாங்க. டிஎம்கே இருக்கிற எங்க சித்தப்பா வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப். டிஎம்கே மேல மொத்த அரசு ஊழியர்களும் வந்து அதிருப்தியில் இருக்காங்க. ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க. ஒர்க் வைஸஸும் சரி, மற்ற எல்லா வைஸஸும் ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க. கேட்குற அந்த என்ன சொல்றது அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற மாட்டேன்றாங்க. இதை தடவை ஒரே ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் கூட டிஎம்கே ஓட்டு போட மாட்டான், அது நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஏடிஎம்கே பத்தி பேசியிருந்தாங்க. எங்க ஃபேமிலி ஏடிஎம்கே நான் நிறைய தடவை இந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். இல்ல எடப்பாடி பிஜேபி கூட போயிட்டாரு, அதனால ஓட்டுன்றது இந்த தடவை விழவே விழாது அப்படின்னு பேசினாங்க.
அப்ப புதுசா யாராவது அவர் இந்த இந்த பேச்சு எடுத்தது டாக்டர். அவர் வயசு 70 இல்லையா? 70 வயசாகிற ஆளு. புதுசா யாரோ ஒரு ஆளுக்கு தான் வரப்போ போட்டு ஓட்டு போட போறாங்களே ஜனங்க. அடுத்தது அவர் பேசின விஜய்க்கு தான் விழும் பொழுதுன்னாரு. எனக்கு சர்ப்ரைஸா இருந்தது. 70 வயசு டாக்டர் ஒரு ஆளு. அவரு தான் எங்க ஏரியாவுல டாப் நாச் டாக்டர்னு வச்சுக்கோங்களேன். எதா இருந்தாலும் அவரை தான் போய் பார்ப்பாங்க. அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன். அப்ப இந்த தடவை விஜய்க்கு தான் ஓட்டு விழும் பொழுது நிறைய அப்படின்னாரு. எனக்கு ஷாக்கிங் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம பேசலாம், நம்ம ஃபேனா இருக்கிறோம், ரொம்ப வருஷமா அவரை ஃபாலோ பண்றோம், அவரை பத்தி தெரியும். ஓகே, இவ்வளோ ஒரு ஏஜ்டான ஒரு ஆளுக்கு, அதுவும் ஒரு எஜுகேஷனலா ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட் ஒரு டாக்டருக்கே ஒரு நாலேஜ்ல போய் விஜய் ரிஜிஸ்டர் ஆயிருக்காருன்னா, அரசியல் அரசியல் ரீதியா சொல்றேன் நான். அரசியல் ரீதியா போய் ரிஜிஸ்டர் ஆயிருக்கிறாருன்னா, அப்போ நம்மளுடைய பயணன்றது ரொம்ப கரெக்டா போயிருக்கு. ஏன்னா இந்த மவுத் டாக்குன்னு இருக்கு இல்லையா, அது சினிமாவுக்கு மட்டும் இல்ல, அரசியலுக்கு இருக்குதுன்றது நான் இன்னைக்கு கண்கூடா பார்த்தேன். நம்ம ட்விட்டர்ல பேசுறோம், அதுல ஏதோ போடுறோம், 4 பேர் பாக்குறேன் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா மவுத் டாக்காவே இப்போ ஃபுல்லா நம்ம தலைவருக்கு தான் பேரு ரொம்ப சிறப்பா போயிட்டு அதை இன்னைக்கு ரிஜிஸ்டர் பண்ணனே நான் ஸ்பேஸ் வந்தேன். எனக்கு நான் போனது வேற ஒரு விஷயம். எனக்கு நான் போனது சேடான ஒரு விஷயம். நான் அதை கேட்டவொடனே எனக்கு ஒரு ஹாப்பி மூடு வந்துருச்சு. என்னடா நம்ம பேசுறோம் பரவாயில்ல, இவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு டாக்டர், அப்ப விஜய்க்கு தான் போல இருக்கு இந்த தடவைன்ற. அவங்க 2 பேரும் பேசின அந்த கான்வர்சேஷனே தெரியுது. திமுக ஊழல் இல்லாத அமைச்சரே எவனும் இல்ல போல இருக்கு, அந்த அளவுக்கு இருந்துருச்சு. 10 வருஷம் வெறியில மொத்தம் போட்டு அடிச்சுக்கிறாங்க. துரைமுருகன், ஏவாவேலு எல்லார பத்தியும் பேசினாங்க. ஏடிஎம்கே சுத்தமா போயிடுச்சு போல, பிஜேபி கூட போய் விழுந்துட்டாரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. அப்ப விஜய்க்கு தான் போல இந்த தடவைன்னாரு. அது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது. அந்த ஸ்பீச், அந்த மவுத் ஸ்பீச் ஒரு டாக்டர் கிட்ட வரைக்கும் ஒரு கிளினிக்ல, அதுவும் ஒரு 70 பிளஸ், என்ன சொல்றது, ஒரு மூத்த குடிமகன் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு நபர்கிட்ட போய் சேர்ந்திருக்குன்னா நம்ம கட்சி எவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சுக்குது. நான் இன்னைக்குதான் கண்கூடாவே அதை என்ன சொல்றது, ஒரு அனுபவம் கிடைச்சது. ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. அதுதான் நம்ம இந்த பாசிட்டிவோடவே போனோம். அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம்னா, ஒரு 2 நாளா பார்த்துட்டு இருக்கேன், ஒரு லேடி வச்சு இந்த டைம் லைன் போயிட்டே இருக்கு. நான் என்னன்றேன், அரசியல்ல திமுக கெட்டவனா இருந்தாலும் அவனை பார்த்து நம்ம கொஞ்சம் கத்துக்கணும். அவன் கட்சியில எப்பேற்பட்ட ஆள் போனாலும் சரி, வெளியே போனாலும் சரி, அவனை பத்தி அவ்வளவு பேச மாட்டான். அதை நிறுத்திடுவான். அவன் வெளியே போனவனே ஒரு நியூஸ், அவ்வளவுதான் தவிர இவங்க ஒரு துரும்பு கூட கிடையாது. சரியா? இந்த ஸ்பேஸ்ல இருக்கீங்க பாருங்க, உங்க அளவு கூட அவங்க ஈக்குவல் கிடையவே கிடையாது. நீங்க டைம் லைன்ல போயிட்டு அவங்கள அன்ஃபாலோ பண்ணுங்க, அவளை பத்தி சாரி அவளை பத்தி இதை பேசுங்க, அதை பேசுங்க, இதை பேசுறீங்க, அதனால கண்டுக்காம விட்டுருங்க. 2 நாள் பேசுவான், 3ஆவது நாள் தூக்கி போட்டு அவன் வேலையை பார்க்க போறான். அவ்வளவுதான். அரசியல்ன்றது டிஎம்கே விட்டு கொஞ்சம் கத்துக்கலாம். எவ்வளவு பெரிய ஆள் தூக்கி போட்டாலும் சரி, அவனுக்கு மூச்சு கூட விட மாட்டானுங்க. ஏன்னா கட்சியோட செயல்பாடுன்றது நம்மளை நோக்கி தான் இருக்கே தவிர வெளியே போன ஆளை நோக்கி இருக்கவே கூடாது. ஏன்னா ஏடிஎம்கே பலவீனப்படுத்துறது அதுதான். அந்த அளவுக்குலாம் நம்ம ஒர்த் இல்லை, அது எல்லாருக்கும் தெரியும். ஏன் சொல்றேன்னா, நம்ம கவனம் அங்க போயிடுச்சுன்னா நம்ம பண்ண வேண்டிய அரசியல் நம்ம எல்லாரும் மறந்துடுவோம். நமக்காக உட்காந்துக்கிட்டு அதுக்கு 600 ஃபாலோ இருந்தது, இன்னைக்கு 15,000 இருந்தா இருந்துட்டு போதும், வச்சுக்கிட்டோம். எவ்வளவு பேர் உங்க அரசியல் இது பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு ட்விட்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் சரி, நீங்க கரெக்டா ஒரு விஷயத்த பேசுறீங்கன்னா அதை ஏத்துக்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. சரியா? உங்களுக்கு லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் சரி, நீங்க தப்பா ஒரு விஷயம் பேசுறீங்கன்னா 10 பேர் கூட அதை கேட்க தயாரா இல்லை. ஸோ அப்படிப்பட்ட பர்சன்லாம் இக்னோர் பண்ணிட்டு நம்ம அடுத்தடுத்த இதுக்கு போகலாம். அவ்வளவுதான். மே மந்த் முடித்தா ஜூன்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபயரான ஒரு பூஸ்டப்பான ஒரு அரசியல் இருக்க போகுது. நம்ம அதை தான் கவனம் பண்ணணும். இந்த ஏன்னா இது ஆரம்பத்திலே பேசணும். கட்சி ஸ்டார்டிங்லயே இதே ஸ்பேஸ்ல பேசியிருக்கோம். இது மாதிரி கட்சியில நிறைய பேர் வருவான், நான் கட்சி விட்டுட்டு போயிட்டேன்னுவான், கட்சி எனக்கு துரோகம் பண்ணிடுச்சுன்னுவான். இதெல்லாம் நடக்க நாங்க ஆரம்பத்திலே பேசணும். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அவருடைய வளர்ச்சின்றது நிறைய பேர் பொறாமப்படுத்துச்சு. மூளை உள்ளவனு கூட தெரியும். இந்த இடத்துல அதாவது ஒரு பப்ளிக் இருக்குன்னு வச்சுங்க, இங்க சகப்பு சட்டை போட்டவங்க தான் உள்ள வரணும் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா, ப்ளூ சட்டை போட்ட ஒருத்தன் நான் உள்ள போனேன்னா அது தப்பான விஷயம் தானே. அது மாதிரிதான் அது ஒரு அட்டென்ஷன் அரசியல் எல்லாம் பண்றாங்க. அந்த நாளா நீங்க வளர்ந்துட்டீங்களா, ஓகே, உங்க லைஃப் ஃபியூச்சர் நல்லா இருந்தா சரி, நல்லா எங்க போனாலும் நல்லா இருங்க, அதை பத்தி டோன்ட் கேர். ஆனா இல்லாத பொல்லாத அவதூறு பரப்பணும்னு நினைச்சீங்கன்னா உங்களை எப்படி நசுக்கணுமோ நாங்க எதுவும் பண்ண மாட்டோம், காலமே உங்களை நசிக்கிறோம். ஆனா இது வரைக்கும் இந்த மனுஷனை திருப்பி அடிச்சு ஆறான்றது பயங்கரம். இவர் யார் யாரெல்லாம் இவரை பத்தி தப்பா பேசுனாங்களோ இது வரைக்கும் எல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்கான். அவன் லைஃப்ல அது மாதிரி பார்த்துட்டு இருக்க மாட்டான். அது தன்னாலே நடக்குது. அது எல்லாருக்குமே எப்படி நடக்குமோ அது நடக்கும். இப்படிப்பட்ட பர்சன்லாம் நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு தான் போன்றதும் நமக்கு சரியா வரும். இன்னொன்னு, இந்த பிஜேபி ஏஜென்டாவை நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 4 டேஸா ரொம்ப அதிகமா போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா டிவிகேல நேத்து சேர்ந்தவங்க கூட தெரியும். பிஜேபி இருக்கிற பக்கம் யார் யார் போக மாட்டாங்கன்னா, விடுதலை சிறுத்தை கட்சி போவாது. அதை விட இம்பார்ட்டன்ட் என்னன்னா,
எக்காந்த கூட நம்ம போகவே மாட்டோம். காரணம் என்னன்னா நம்மளோட கொள்கை எதிரின்னு பிரகடனப்படுத்திட்டாரு. அரசியல் எதிரி கூட மாறுவாங்க. ஏன்னா ஆட்சிக்கு வரவங்க இப்போ இதே இடத்துல ஒரு சப்போஸ் ஏடிஎம்கே இருந்திருந்தா ஒருவேளை தலைவர் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் எதிரி வந்து ஏடிஎம்கேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா கொள்கை எதிரின்னு அவர் முடிவு எடுத்தார். கொள்கைன்னா என்ன அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஜென்ம எதிரி மாதிரி. சரிங்களா? அவனை நீங்க பழிலாம் வாங்க போறது கிடையாது. அவன் குடுக்குற தண்ணி கூட நான் வாங்கி குடிக்க மாட்டேன்டா அப்படின்றவன் தான் கொள்கை எதிரியா அவர் டிசைட் பண்ணிட்டாரு. பிஜேபி கூட போகக்கூடிய அஜெண்டான்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. பிஜேபி இல்லாம ஏடிஎம்கே இருக்கு, ஒரு அலைன்ஸ் உருவாகலாம்னு சொல்றீங்களா? அதை நம்புறது கூட நான் தயார். ஓகே, ஏன்னா கால சூழ்நிலை இது தேவைன்னு அதுக்காக பண்ணலாம். ஆனா பிஜேபி இருக்குதுன்னா அங்க இன்னொரு விஷயம் என்னன்னா பிஜேபி வச்சுதான் இங்க ஒரு கவர்மெண்ட் நடத்தணும், அரசியல் நடத்துன்ற அவசியம் தமிழ்நாட்டுக்கு கிடையவே கிடையாது. வெறும் 3% கூட ஓட்டு இல்லாத ஒரு கட்சிக்கு யாரும் இங்க தேவடு காத்துட்டு இல்ல. எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையால எடப்பாடி பழனிசாமி அங்க போய் நின்னாருன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த சப்பக்கட்டு கட்டத்துக்கு 10 யூடியூபர்ஸ் இருக்கிறானே தவிர அவனால எடப்பாடி பழனிசாமி பத்தி கூட ஒரு 4 வார்த்தை நல்லாதான் பேச முடியுதே தவிர பிஜேபியை பத்தி அவனால பேசவே முடியல. ஏன்னா அவனுக்கு தெரியும் தமிழ்நாட்டு மாநில அரசியலுக்கு எதிராக தான் வந்து பிஜேபி இருக்குது. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, ஆல் ஓவர் இந்தியாவே எல்லாமே. மகாராஷ்டிரால இன்னைக்கு துடிக்கிறான், இந்தியே எல்லாரும் பேசிட்டு என் மொழியை அழிச்சிட்டாங்க, என் மொழி தான் பேசணும்னு சொல்லிட்டு அழிக்கிறான். அந்த அளவுக்கு ஒரு மாநில சுயாட்சியை வந்து கெடுக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி தான். அப்படிப்பட்ட கட்சி கூட கூட்டணி வச்சுட்டு போற அவசியம் எங்களுக்கு. நான் அதான் சொல்றேனே, இந்த மனுஷன் தனியா நின்று தோத்தா கூட எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா தில்ல நின்னாரு, அந்த ஒரு விஷயம் போதும். அது துரோகம் பண்ணல, அதுவே போதும். அந்த பேர் நிக்கும் என்னைக்குமே. வந்து இந்த சந்தர்ப்ப சூழ்நிலை அரசியலுக்காக இவ்வளவு கோடி பணம், இவ்வளவு எம்எல்ஏ தரேன், அது தரேன், இது தரேன், அதுக்காக போகாம தன்னை தன்னை நம்பி வந்த மக்களுக்காக தான் நான் அரசியலுக்கு வந்திருக்கேன், நான் அவங்களுக்கான அரசியலை நான் செஞ்சுட்டு போறேன்னு நிக்கிறாரு. அதுவே போதும். ஏன்னா நமக்கு நம்ம சூழ்நிலைக்கு எப்ப நல்ல தலைவன் தேவை. அதுதான் இவ்வளவு நாள் எல்லாம் எதிர்பார்த்தது. இன்னைக்கு அந்த தலைவர் வந்து ஒரு 70 வயசு ஆள் வரைக்கும் போய் சேர்ந்துக்காருன்னா இதுதான் நம்மளுடைய சக்சஸ். விஜய்க்கு அப்போ ஓட்டு விடும் போல இருக்கேன்றாங்கல்ல. இன்னைக்கு எங்க மைக்கு நீட்டினாலும் சரி, சொல்றதே டிவிக்கே தான், விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோன்றாங்க. இன்னும் நமக்கு சின்னம் கூட வர டிசைட் பண்ணல. என்ன இன்னும் கட்டமைப்புன்றது நடந்துகிட்டே இருக்கு. ஆனா இது இவ்வளவு ரீச் ஆயிருக்குன்னா இந்த மனுஷனோட ஒத்த முகம், அந்த ஒத்த முகத்தை வச்சுதான் இன்னைக்கு வந்து யார் யாரோ பேசிட்டு இருக்காங்க. யூடியூப்ல இவர் தமிழில் எல்லாம் ஒரு நியூஸ் கிடையாது, அரசியல் நிகழ்வுல இவரை பத்தி பேசாம ஒரு மேடை கிடையாது. அட்லீஸ்ட் இவரை திட்டினாதான் நம்மளை பேர் பத்தி பாக்குறான்றதுக்காகவே திட்டுறான். அப்போ இவருடைய வளர்ச்சின்றது எவ்வளோன்றத பாத்துங்க. அது எப்படியெல்லாம் வந்து இவர் பண்ணணுமோ அது மாதிரி பண்ணுவாரு. ஆனா 100% சொல்றேன், நான் இவ்வளவு நாள் இவரை ஃபாலோ பண்ணதுனால சொல்றேன், பிஜேபி கூட இன்னைக்குன்னு இல்ல, ஒரு காலம் என்னைக்குமே ஒரு கூட்டணி வைக்கவே மாட்டாரு. அது எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையா இருந்தாலும் சரி. அப்படிப்பட்ட இதுவே எனக்கு வேணாம்னு விட்டுருவாரு. 100% சொல்றேன். எனக்கு கண்டிப்பா ஹோப் இருக்கு. நீங்க யாரும் டவுட் படாதீங்க. எந்த இடத்துல போய் அந்த கொஸ்டின்ஸாவே டவுட் கேட்காதீங்க. இல்லைங்களே எனக்கு டவுட்டா இருக்குங்க, யாரு கேட்டாலும் தைரியமா சொல்லுங்க, பிஜேபி கூட எல்லாம் சேர வாய்ப்பே கிடையாதுங்க அப்படின்ட்டு. இல்ல நீங்க ஏடிஎம்கே கூட எல்லாம் பேசுனீங்க ஸ்டார்டிங்ல, சரி இருக்கட்டுங்க, அது பிஜேபி வரதுக்கு முன்னாடி தானே. எல்லா கட்சிகளும் கூட்டணின்றது ஒண்ணு பேசும் தானே, அதுல போய் என்ன தப்பு இருக்கு? ஒரு நாளைக்கு ஒரு அரசியல் அமைப்புன்னா கூட்டணின்றது ஒண்ணு பேசிதான் ஆகணும். ஆனா இன்னைக்கு அவருக்கு தெரிஞ்சிருச்சு, மதுரைக்கு போகும்போது கோயம்புத்தூர் போகும்போது தெரிஞ்சிருச்சு, மூல முடக்கெல்லாம் நம்ம கட்சி போய் சேர்ந்துருச்சு. விஜய் என்று சேர்ந்தது வேற, இப்ப கட்சின்னு ஒண்ணு சேர்றதுதான் முக்கியம். இப்ப கட்சி போய் சேர்ந்துருச்சு. சோ அந்த ஹோப்போட அவர் இறங்குறாரு களத்துல. இதுக்கு மேல அவர் கூட கை கோத்து வரத்தான் எனக்கு தெரிஞ்சு மத்த அரசியல் கட்சியோட புத்திசாலித்தனம். இல்லைன்னா இவங்க இதே வந்து ஊழல் பண்ணாலும் சரி, மதவாதம் பண்ணாலும் சரி, ஒரு 2 எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்கிறதுக்காக நான் அவங்க கூட இருப்பேன்னா அது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு சூசைடு பாலிடிக்ஸ்னு சொல்லுவேன். இந்த 2026 எலெக்ஷன் பொறுத்த வரைக்குமே சூசைட் பாலிடிக்ஸ் தான். எல்லாருமே பார்டர்ல நிக்கிறாங்க. எந்த கட்சிக்குமே ஹோப்புன்றது ஒன்றும் பெருசா இல்லை. 26ல வந்து கூட்டாட்சி தான் எனக்கு தெரிஞ்ச அமையும். யாரா இருந்தாலும் அப்படிதான் அமையும். யார் வர போறதா இருந்தாலும் கூட்டாட்சின்னு தான் அமையும். அது நம்ம கையில தான். இன்னும் அந்த ஆயுதன்றதே நம்ம கையில தான். இப்போ ஹோல்ட்ல இருக்கிறோம். அதனால தான் நம்மளை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறானுங்க, நெகட்டிவோ பாசிட்டிவோ பேசிக்கிட்டே இருக்கானுங்க. நீங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே திருப்பி அடிக்கிற காலம்னு ஒண்ணு வரும், அன்னைக்கு அவன் பேசிக்குவான் அவங்ககிட்ட. 100% சொல்றேன், பிஜேபி கூட டிவிக்கு போகாது, போகாது, போகவே போகாது. முறை ஒரு தரம் கேக்குதுங்களா? ஹலோ, கேக்குது bro, கேக்குது. இல்லப்பா, இந்த லவ் ஸ்டாக்கிங் சொல்லுவாங்க. லவ் பண்றவ, அதாவது ஒருத்தவனுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தா பின்னாடியே சுத்து
ஆனா இந்த பிஜேபியும் அப்புறம் பேர் என்னதான் இந்த ஏடிஎம்கேவும் இதே வேலையை பார்த்துருக்காங்க. எந்த யூடியூப் சேனல் ஓபன் பண்ணாலும் பாத்தீங்கன்னா அவங்க வருவாங்க, நீங்க டிசம்பர்ல பாருங்க. அது சங்கிப்பா இருந்தாலும் சரி, அதாவது நேத்து வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ஒரு மாதிரி ட்ரோல் பண்ணிட்டு இருந்தவங்களாம் இன்னைக்கு வந்து இந்த கூட்டத்தை பார்த்தோன்னே ஐஎஸ்ஆமின்னு கையெடுத்துக்க போறாங்க. அந்த டெம்ப்ளேட் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ அதுதான் இவரு பாஸ் கரெக்டா சொன்னாரு. அவரு 100% வந்து பிஜேபி இருக்க தசை கூட நம்ம தலை வச்சு கொடுக்க மாட்டோம். ஆனா அவங்களுக்கு இதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்க. எப்படின்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து சிறுபான்மையர் ஓட்டெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நமக்கு தான் வரப்போகுது. அது மேக்சிமம் நமக்கு தான் வரப்போகுதுன்னு வைக்கலாம். ஏன்னா இந்த வாட்டி தளபதி களத்திலேயே இறங்கி அது வந்து இன்னொன்று இஃப்தார் நோம்புல எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு உள்ளன் போட பண்ணாரு. எல்லா விஷயமும் இந்த கேஸ் போட்டது, வக்புக்கு வந்து பாத்தீங்கன்னா கேஸ் போட்டது, அந்த இஷ்யூ, அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இவங்க பிஜேபி என்ன நினைக்குதுன்னா இதையும் சேர்த்து நம்ம வந்து கன்சல்ட் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த தளபதிக்கு செல்வாக்கு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வாங்கிக்கலாம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த டார்கெட் அவங்க பண்ணுறாங்க. ஆனால் போயும் பிஜேபிக்குள்ள மனம் போகும். அவன்லாம் பாவிங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த குலகார பாவின்னு அவங்கள அந்த மாதிரிங்க. எத்தனை இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா எனக்கு திரும்ப திரும்ப அந்த நீட் எக்ஸாம் தாங்க. இத்தனை பசங்க சாவுது. அது பசங்க நம்ம பையன் தான் ஒருத்தவங்க போட்டிருந்தான் இந்த மாதிரி வந்து ட்வீட் ஒன்று. என்னன்னா கொலை குற்றவாளியை கூட இந்த அளவுக்கு செக் பண்ண மாட்டாங்க. பசங்க இப்போ எக்ஸாம் எழுத போகிற பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா அது முடிய விரிச்சு போட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இன்னைக்கு ஒரு பொண்ணு கூட பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் எழுதுறதையே பார்த்தீங்கன்னா அது வந்து வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஒரு எக்ஸாம் ஒன்று வைக்கணுமா? இல்லை இந்த எக்ஸாம் வச்சதுனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டாக்டர்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல போயிட்டு ஒர்க் பண்ணுறாங்க. இன்னொன்று வேர்ல்ட்லேயே பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மெடிக்கல் அந்த எஜுகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ வரைக்குமே இருந்துட்டு இருக்கேன் இல்லைங்களா? எல்லாரும் நான் நீட் எக்ஸாம் எழுதியா போயிருக்காங்க. வேர்ல்டு ஸ்பெஷலிஸ்ட் சர்ஜரி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நீட் எக்ஸாம் எழுத வந்திருக்காங்க. அது என்னங்க அது டார்ச்சர் பண்ணி அவ்வளோ இது பண்ணி பார்த்தீங்கன்னா கொண்டு வர்றது எனக்கு அது. ஸோ இவ்வளோ தூரம் நடந்தும் இந்த என்ன சொல்றது செவிசாய்க்காத அந்த கொடூரமான ஒரு என்ன சொல்றது ஒரு இழிவான ஒரு கட்சி. ஓகேங்களா? ஸோ இந்த கட்சி கூட அவரு என்ன சொல்றது ஜென்மத்துக்கும் வைக்கவும் மாட்டாரு. வைக்கவும் மாட்டாரு. ஓகேங்களா? வைக்கவும் கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஆனால் அதை நம்மளால நம்மளே இது பண்ற மாதிரி. ஸோ அவங்க முக்கியமான நிர்வாகிகளும் பார்த்தீங்கன்னா இதை நிறைய பேசிட்டாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உண்மையாலுமே இவங்க பல தப்பு பண்ணியிருந்தாலும் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க கொண்டு வந்த திட்டத்துல வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இழிவான ஒரு செயல் ஒன்று நடந்திருக்கு. ஸோ அந்த நீட் எக்ஸாம்ன்ற பேர்ல அதை செக் பண்றது அதை இது பண்றதுன்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் எனக்கு வந்து அந்த ஆதங்கத்தில் தான் நான் பேசிட்டு இருக்கேன் இல்லைங்களா? சொல்லுங்க மாஸ்டர், ஏதோ சொல்ல வந்தீங்க. கிங் ரேஞ்சர் சொல்லுங்க. நான் பேசுறது கேக்குதா பிரதர்? இப்பதான் கேக்குது, சொல்லுங்க. ஓகே. ஸோ நான் 2 பாயிண்ட்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஒன்று வந்து நீட் எக்ஸாம் பற்றி நீங்கள் பேசுனீங்கல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக பெரிய பிரச்சனை என்னென்னா ஃபஸ்ட் டைம் கிராஜுவேட்ஸ் வந்துட்டு கோயிங் ஃபார்வர்ட் வர்றது ரொம்ப கஷ்டமாயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் எவ்வளோ பேர் நம்ம வந்து இன்ஜினியரிங் படித்தவங்களாம் வந்து ஐஐடி எக்ஸாம் எழுதிருக்கோம். அந்த மாதிரி தான் இன் 5 to 10 இயர்ஸில் வந்துட்டு நீட்ன்ற ஒரு எக்ஸாம் கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் டைம் கிராஜுவேட்ஸ் எழுதணுமா அப்படின்றதே வந்துட்டு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஃபஸ்ட் டைம் கிராஜுவேட் பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சின்ன சின்ன வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. நானும் ஒரு ஃபஸ்ட் டைம் கிராஜுவேட், அதனால நான் சொல்கிறேன். நாங்கள் படிக்கும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சைடில் ஒரு வேலை பார்த்துட்டு தான் இருப்போம். ஏன்னா ஃபேமிலி வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நீட்டுக்கு தனியாக படிக்கிறதுன்றது வந்துட்டு ஒர்க் அவுட்டே ஆகாத ஒரு விஷயம். இது அவங்கள மாதிரி அந்த மாதிரி வந்துட்டு கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்கள மேலே வரக்கூடாதுன்றதுக்காக ப்ராப்பராக பிளான் பண்ணி அடித்த ஒரு விஷயம். ஸோ இது ஒன்று நான் கால் அவுட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏடிஎம்கே பற்றி சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி ஏடிஎம்கே ஓட்டை வந்துட்டு கண்டிப்பாக வந்து விஜய் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவார் அப்படின்னு. அது வந்துட்டு 100% ட்ரூ. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு அதிகமாக ஓட்டு போட்டது வந்துட்டு விமனாக தான் இருக்குது இதுக்கு முன்னாடி. ஸோ அவங்க வந்து டிஎம்கேக்கு ஜென்ரலாக அவங்க வந்துட்டு தி டோன்ட் ப்ரிஃபர், லைக் அவங்க வந்துட்டு ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டுட்ருப்பாங்க. ஸோ ஏன்னா வந்துட்டு ஜெயலலிதா அதுக்கு முன்னாடி இருந்த அந்த விஷயம் ப்ரோ, ஒரே ஒரு சின்ன விஷயம் ப்ரோ.
அதாவது பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே சில விஷயங்கள் நம்ம ஓப்பனா தான் பேசணும். அதாவது இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டது பெண்கள்னா எதுக்காக ஓட்டு போட்டாங்கன்னா, அந்த இவங்க இதுக்கு முன்னாடி இந்த முதல்வர் அதான் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஜெயலலிதா. மேடம். அவங்க அந்த அந்த அம்மாவ வந்து ஜனங்களும் நம்புனாங்க. அந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம் பார்த்தீங்களா நீட் எக்ஸாமு. இதே நீட் எக்ஸாம் வர விடாத அதாவது நீட்டுன்னா என்னான்னே பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு தெரியாதப்பயே பார்த்தீங்கன்னா, அது 2016, 17 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16 வரைக்கும் 16 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அத வந்து இந்த ஸ்டேட்டுக்குள்ளார வராத பார்த்தீங்கன்னா, தடுத்து நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கையாளாவாத பார்த்தீங்கன்னா, சில பேரு அத வந்து அவங்க இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அத கையெழுத்து போட்டு இது பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். ஸோ, இப்ப கன்ட்ராஸ்ட் என்னன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்புனாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் அதான் ஜனங்க ஏன் நம்புனாங்கன்னா, ஸோ அந்த மாரி ஒரு ஒரு ஆளுமை இருந்துச்சு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. ம். சொல்லுங்க ப்ரோ. அதுதான் நானும் சொல்ல வந்தேன் பிரதர். ஜெயலலிதா பீரியட்ல வந்துட்டு ஏடிஎம்கேக்கு வந்து ஒரு அ நெறைய விமென்ஸ் ஓட் வந்து அங்க விழுந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஓட் வந்து இப்ப எங்க போறதுன்னு தெரியாத மாரி வந்து லாஸ்ட் எலக்ஷன்ல நடந்துச்சு. ஸோ இப்போ வந்து அதுதான் அந்த ஓட் வந்து அதுக்கப்புறம் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா, கையாளாவாதவங்க. இது ஆ இது மத்திய அரசுக்கு அதான் ஒன்றிய அரசுக்கு வந்து கட்சி அடமானம் வச்சுட்டு, என் வீட்ல இடி ரைடு வரக்கூடாது, உன் வீட்ல இடி ரைடு வரக்கூடாது. ஐயோ! பதவி போயிடுமோ! கூவத்தூர்ல வச்சுட்டு கூத்தடிச்சவங்க தானே இவங்க. புரியுதுங்களா? ஸோ, அதான் அந்த அம்மா அவங்க அவங்க ஆன்மா கூட இவங்கலாம் மன்னிக்காதுன்னு வைங்களேன். இப்படிதான் வெட்கமே இல்லாத அவங்க ஃபோட்டோவெல்லாம் வச்சு இவங்கலாம் ஓட்டு கேட்குறானுங்க. எனக்கு அது இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளையும் கூட்டு சேர வேற இது பண்ணிட்டு வர சொல்லிட்டு, இவனுங்க தான் போயிட்டு கட்சி அடமானம் வச்சுட்டு இத்தன பழம்பெரும் கட்சி எம்ஜிஆர்லாம் பார்த்தீங்கன்னா, ஆரம்பிச்சு அவரு என்ன மாரி இது எஜுகேஷன் சிஸ்டம் இதெல்லாம் லேண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவரோட இது சுயநிதி கல்வி அதான் டிஎம்டூலாம் பார்த்தீங்கன்னா, அந்த டைம்லயே பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாரு எஜுகேஷன்லாம். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு கட்சிய கொண்டு போய் இவனுங்க அடமானம் வச்சு கொலை குத்து நடத்தி, இப்ப என்னன்னா, இந்த ஏடிஎம்கேவோட இவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த ஜேர்னலிஸ்ட் இவனுங்கலாம் இருப்பாங்க. வாய் கூசாத சொல்றானுங்க. நம்ம போயிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது எடப்பாடி டீலிங் பேசினாராம். தளபதி வந்து பார்த்தீங்கன்னா, 60 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவரு கேட்டாரா, அவங்க கொடுக்க முடியாதுன்னாக்கலாம். ஸோ இந்த மாரிலாம் பார்த்தீங்கன்னா இல்ல அந்த அளவுக்கு 60 சீட்டு இது பண்ற அளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணி போயிட்டோம். ஏன்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் நம்ம ஃபேக்கா சொன்னாலும் பொருந்துற மாரி சொல்ல வேணாமான்ற மாரி தான் இருந்துச்சு. ஸோ இல்ல அவங்களுக்கு பயம் வந்துருச்சு பிரதர். லைக் இந்த டைம் ஜெயிக்கலன்னா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. அதனால எதையாவது ஒண்ணு சொல்லி விஜய உள்ள வர வச்சிரலாம் அப்படின்ற மாரி ட்ரை பண்ணி என்னென்னமோ கேம் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அதான் நடந்துட்டு இருக்குது. பட் இல்ல நான் சொன்ன மாரி இப்போ அந்த வந்து ஃபேக்கா ஒண்ணு செட் பண்ணிட்டு இருக்கானுங்க. பாருங்க டிசம்பர்ல நீங்க பாருங்க. இப்போ வந்து பாருங்க. அது ஒண்ணும் இல்ல. இப்போ மாநாட்டுக்கு இந்த பூத் கமிட்டி அந்த கருத்தரங்கம் போனார் பார்த்தீங்களா? அவர் பேசுனது வந்து ஒரு 4 நிமிஷம். அதுல வந்து திமுக வந்து தோற்கடிக்கிறதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் வேணாலும் போவோன்ற மாரி அவர் சொல்லியிருந்தாரு. ஓகேங்களா? அத வந்து பார்த்தீங்கன்னா, எங்க கூட கூட்டணி தான் வைக்க போறாரு. பிஜேபி கூட கூட்டணி வைக்க போறாரு. இந்த சங்கி பயலுக வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணிக்கிறாங்க, கிளைம் பண்ணிக்கிறாங்க. முதல்ல மனுஷங்களா இருக்கறதே இவனுங்களுக்கு வந்து தகுதி இல்லைன்னு வைங்களேன். மனுஷ என்ன சொல்றது இந்த அப்படிதான் இவனுங்க வந்து ஏன்னா மனுஷ தன்மருக்கு எவனும் பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொம்படிக்கவே மாட்டான். அது இவனுங்க என்னன்னா நம்மளையும் கூட்டு சேர்க்கறானுங்க. ம், சொல்லுங்க ப்ரோ. லைக் நான் சொன்ன அதே பாயிண்ட் தான். லைக் அவங்க பயத்தினால நம்மள வந்துட்டு எடுக்க ட்ரை பண்ணிருக்கானுங்க. பட் தளபதி வந்து அந்த மாரி கண்டிப்பா போமாட்டாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஆன் டாப் ஆஃப் தட் அந்த வுமன் வுட் நான் சொல்லிட்டு இருந்தேன் பிரதர். அது வந்து இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற நிலவரப்படி தளபதிக்கு அது வந்துட்டு அப்படியே இன்க்ரீஸ் ஆன மாரி அந்த ஹோல் ஓட் பேங்கே அங்க விழுகிற மாரி இருக்குது. அது அவங்களுக்கு ரொம்ப பயத்தையும் குடுத்துருச்சு. ஸோ எப்படியாச்சும் அத திருப்பி கேப்சர் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு கேம்லாம் ஆடிட்டு இருக்க மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அவ்வளோதான் பிரதர் அது என்னோட பாயிண்ட். அது அது உண்மைதான் ப்ரோ. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பேச்சு வாக்கா இருந்துச்சு. பிரசாந்த் கிஷோர் வந்தப்ப கூட பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாரு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த குடும்பத்துல ஒரு ஓட்டு கண்டிப்பா வந்து விஜய் தளபதிக்கு உண்டு. ஓகேங்களா? குடும்பத்துல கண்டிப்பா ஒருத்தவங்க ஃபேனா இருப்பாங்க அந்த மாதிரி. ஆனா இப்போ வர்ற கூட்டங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, குடும்பமாவே கிளம்பி வராங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ இருக்கும்போது அது வந்து உண்மையாலுமே இவங்கள வந்து ஆட்டங்கான வச்சிருச்சு. ஆ அதுதான் யாரோ நம்ம கட்சியில இவங்க தான் சொல்லியிருந்தாங்க. அந்த சூர்யா அருண்குமார் அக்கா தான் சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது இப்போ ஃபேன்ஸா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா பார்க்க வர்றது அது ஓகே. ஆனா ஃபேமிலியா கட்சி கொடிய வந்து புடிச்சுக்கிட்டு வராங்க. கட்சி கொடிய வந்து வாங்கிக்கிட்டு வராங்க. அப்படின்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் ரசிகர்களா வரல. அவங்க வந்து தளபதி எதிர்க்க தொண்டர்களா வந்து நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதான் உண்மை கூட. ம்.
அதுதான் ப்ரோ. உங்களுக்கு அந்த பெண்கள் ஓட்டுன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? பெண்கள் ஓட்டு மட்டும் கிடையாது. எல்லாருக்குமே என்ன சொல்றது வந்து குடும்பத்துல யார் யாருக்கெல்லாம் ஓட்டு இருக்கோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப அது ப்ரெடிக்டே பண்ண முடியாத அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு. ம். நாளைக்கு தூங்கிட்டியா? ஒரு கேள்வி. அலெக்ஸ் சென்னை வந்துட்டியா? ஆ ஓகே. என்னாச்சு? என்னாச்சா? கோல்ட் ஆயிடுச்சு. டேய் அதான் அட பாவி. எதுக்கு 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 கோல்ட் ஆச்சு தெரியும். 2 நாள் ஆனா செம லக்குடா உனக்கு. 2 நாள் ஜாலியா பாத்தீங்கன்னா இதுல இல்ல ஒரு போயிட்டு வரும்போது இங்க சென்னையிலயும் மழை தெரியுதா? அதுதான்டா சொல்றேன் உனக்கு. அதான் சொல்றேன் நல்ல விஷயம். அங்கேயும் பாத்தீங்கன்னா இதுவா இருந்துச்சு. என்ன சொல்றது ஒரு கூல் கிளைமேட். அங்கேயே கூட இங்கேயும் பாத்தீங்கன்னா ஆனா இல்ல ப்ரோ, எனக்கு மே ஸ்டார்டிங் அப்படிதான் லைட்டா மழை பெய்யற மாதிரி இருக்கும். அப்புறம் இழுத்து வச்சு நேத்துடா அடிக்கிற மொத்த இல்ல மாதிரி. இல்ல நேத்து அக்னி நட்சத்திரம். ஓகேவா? அக்னி நட்சத்திரம்னா இன்னைக்கு பெய்யும். இப்பதான் நேத்து விட்டு நேத்து நான் குளிர்லாம் நேத்தா அடிக்கிறேன். இன்னைக்கு தானே சண்டே. இன்னைக்குதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஏய் செம காத்து ப்ரோ. சடனா ஒரு 10 நிமிஷம் இதுல சரியான கு- காத்து. இதுல குடும்பம் என்னன்னா நேத்தெல்லாம் வாயில புகை வந்து இருந்துச்சு ஊட்டியில. இல்லப்பா சாயந்தரம் வந்து இந்த இதெல்லாம் வெளிய வீடியோஸ்லாம் நிறைய வந்துட்டு இருந்துச்சு. இந்த நியூஸ் எல்லாம் பார்த்து அங்க மழை பெய்யுது சென்னை எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தகர ஷீட் எல்லாம் பறக்குது வீடெல்லாம் கொஞ்சம் இதாகுதுன்னு சொல்லிட்டு. ஆனா என்னதான் இருந்தாலும் கடலூர்லாம் மழை வராதுன்னு பார்த்தா சாயந்தரம் சும்மா ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்சு அப்படியே மனசுக்கு இதமா இருந்துச்சு. பரவாயில்லையே. அலெக்ஸ்